அன்றைய காலத்திலே மரியாதை இருந்தது, கண்ணியம் இருந்தது. தாய் தந்தைகளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள் குழந்தைகள். இன்றைய காலத்திலே சுபஹானல்லாஹ், உம்மாவுக்கு கண்ணியம் கிடையாது, வாப்பாவுக்கு கண்ணியம் கிடையாது, அவர்களை மதிப்பதில்லை, அவர்களை ஏசுவது பேசுவது. இப்படி ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். எப்படிதான் காலங்கள் விரண்டோடினாலும் உம்மா வாப்பாட கண்ணியத்தை இழக்க எந்த குழந்தைகளுக்கும் அதிகாரம் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அதனால் உம்மாவுடைய சந்தோஷத்தோடு அல்லாஹ் உலகத்திலே அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக்கி வைப்பான். வாப்பாவுடைய சந்தோஷத்தோடு பிள்ளைகளுடைய சந்தோஷம் இருக்கிறது என்பதை பிள்ளைகள் மறந்து விட்டார்கள். காலம் எவ்வளவுதான் போனாலும், உலகம் எப்படி திரும்பினாலும், உம்மாவுடைய வாப்பாவுடைய கண்ணியம் அது கண்ணியமே தான். அது மார்க்கம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. குர்ஆன் திட்ட தெளிவாக சொல்கிறது, தாய்க்கு சீ என்று கூட வார்த்தை பேசக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் இது கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால் எங்களுடைய தாய்மார்களை, தந்தைமார்களுடைய உள்ளத்தை உடைத்து உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உலகத்திலே நிம்மதியை நாம் காண மாட்டோம், உலகத்திலே சந்தோஷத்தை காண மாட்டோம். நமது பிள்ளைகளாக இருந்தாலும் நமது பிள்ளைகள் எங்களுக்கு சந்தோஷத்தை தராது, மாற்றமாக கவலையைத்தான் எங்களுக்கு சுமந்து தரும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் நமது தாய் தந்தைகளுடைய அன்போடு நாம் இருக்க வேண்டும், ஆதரவோடு இருக்க வேண்டும். அவர்கள் எங்களுக்கு துஆ செய்யும் அளவுக்கு நாம் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டால் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் ஆகிரத்துடைய வாழ்க்கையும் செழிப்பாக்குவான் சகோதரர்களே. அதனால் நாம் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வோம்.